வணக்கம். என் பேர் பிரணவ். நான் இன்னைக்கு பிரியா தமிழ் கல்வியில் கிராஜுவேட் பண்ணுறேன். நான் பிரியா தமிழ் கல்வி ஆரம்பிக்கும் போது என் வயது 3. நான் பிரியா தமிழ் கல்வியோட ஃபர்ஸ்ட் பேட்ச் மாணவன். முதலில் பிரியா தமிழ் கல்வி ஆரம்பிக்கும் போது தமிழ் கல்வியில் மழலையிலிருந்து பேசிக் 1 பேசிக் 2 முடிச்சு தான் ஃபர்ஸ்ட் கிரேடுக்கே போக முடியும். அதனால் நான் 11 வருஷத்தை முடிச்சு இன்னைக்கு தான் பட்டம் வாங்குறேன். என்னுடைய ஆர்வத்தோட முதல்ல நான் போஸ் அங்கிளுக்கும் எம்எஸ்டி அங்கிளுக்கும் நன்றி சொல்லணும். அவங்க தான் பிரியா தமிழ் கல்வியை முதலில் ஆரம்பித்தார்கள். அடுத்து என் அக்காவுக்கு நன்றி சொல்லணும். என் அம்மாவுக்கு அவ்வளோ தமிழ் தெரியாது. என் அப்பா ரொம்ப பிஸியாக இருப்பாரு, ரொம்ப ஹெல்ப் பண்ண மாட்டாரு. அது தமிழ் பள்ளிக்கு ஆடுறதுக்கு உதவி செய்வார். அடுத்து நான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நன்றி சொல்லுவேன். அவங்க தான் தமிழ் பள்ளியில் முதலில் சேர்ந்து விட்டார்கள். அவங்க நீ தமிழ் பள்ளியை நிப்பாட்டிக்கோன்னு சொன்னாங்க. ஆனா நான் ஆசையா ஆர்வத்தோட நான் தமிழ் பள்ளியை அடுத்து நான் நித்யாண்டி கிட்ட நன்றி சொல்றேன். நித்யாண்டி தான் என்னுடைய 2 வருஷத்துக்கு ஆசிரியர். அவங்களுடைய கிளாஸ் வந்து ரொம்ப ஃபன்னாக என்டர்டெய்னிங்காக இருக்கும். நீங்களும் அவங்களுடைய கிளாஸ்க்கு போங்க. அடுத்து அவங்களும் சொன்னாங்க நீ இந்த பட்டம் வாங்கணும்னு நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. அதனால தான் இன்னைக்கு இருக்கேன். நான் தமிழ் பள்ளியை முடிக்கணும். எல்லாமே நன்றி சொல்லணும். ரம்யா ஆண்டி, சண்முக பிரியா ஆண்டி, கௌதமி ஆண்டி, நந்த அங்கிள், சுஜா ஆண்டி, சத்யா ஆண்டி, தீபத்தை, பிரபு மாமா, கீதா ஆண்டி எல்லாத்துக்கும் நன்றி. தீபத்தை கிளாஸ்ல கிராஃப்ட்ஸையும் ஆர்ட்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் கீதாண்டி கிளாஸ்ல டெலிஃபோன் கேம் விளையாண்டோம். ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருந்தது. அப்புறம் டிஎஸ் கிடையாது, டீச்சர்ஸாக அவங்களாம் இன்ட்ராக்டிவான ஹாபிஸ் எல்லாமே சேர்ந்து நம்ம பண்ணோம். அடுத்து சாந்தி ஆண்டி கிட்ட நன்றி சொல்லுங்க. சாந்தி ஆண்டியோ நீ இந்த பட்டம் வாங்கணும்னு ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. நன்றி சாந்தி ஆண்டி, நன்றி குந்தி ஆண்டி. அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்க நல்லா தமிழ் பள்ளியை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. நான் பிரியா தமிழ் கல்வியில் படிக்க மட்டும் வரல. என் நண்பர்கள் விளையாட வருவேன். என் உயிர் தோணும் சுடலை பார்க்க வருவேன். பாஸ்கெட்பால், வாலிபால் நிறைய குரூப் கேம்ஸ் ஆர்கனைஸ் பண்ண கணேஷ் அங்கிள், என் அப்பா போஸ் அங்கிளுக்கும் ரொம்ப நன்றி. என்னையும் ஆட பாட நடிக்க வைத்து கல்ச்சுரல் ஆர்கனைசர்ஸ் ஜான்சி ஆண்டி, வெங்கட் அங்கிளுக்கும் நன்றி. நம்ம பள்ளியில் நடந்த காம்படிஷன்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உள்ள ஒவ்வொருத்தையும் என்னுடைய லைஃப்ல பாசிட்டிவ் இம்பாக்ட் பண்ணிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. தமிழ் பள்ளிக்கு வராமல் இருந்தால் இத்தனை உறவுகள் எனக்கு கிடைக்கவே இருக்காது. நான் தமிழ் பள்ளியை முடித்து பட்டம் வாங்குறது நான் ரொம்ப சந்தோஷம் இல்லை. ஐயோ தமிழ் பள்ளியை முடிந்து விட்டு என்ற சோகம் தான் எனக்கு நிறைய உள்ளது. நான் தமிழ் பள்ளியை சேர்ந்து தமிழ் படிக்கனால் இருந்தால் நான் என்ன லைஃப்ல நிறைய மிஸ் பண்ணிருப்பேன். என் தாய்மொழியை மறந்திருப்பேன். என் பூர்வீகத்தையும் தமிழ் கலாச்சாரத்தையும் புரிந்து கொண்டு புதியாமல் போயிருந்திருக்கும். என்னால் இப்போ தமிழ் பாடம் பார்க்க முடியுது, தமிழ் பாட்டு கேட்க முடியுது, தமிழ்ல நல்லா பேச முடியுது. நான் தொடர்ந்து தமிழ் பள்ளிக்கு டிஏவாக வந்து உள்ளதுக்கு தமிழ் பள்ளி பேச சொல்லிக் கொடுப்பேன். நான் விடாமுயற்சியோட செயல்பட்ட நான் எதையும் சாதிக்கலாம், வெற்றி பெறலாம்.
நானுமே தமிழ் கல்வியில முடிச்சு பட்டம் வாங்க விட்டு உங்களையும் முடியும். நீங்க எல்லாரும் தமிழ் படிங்க, ரொம்ப நல்லது. தொடர்ந்து படிச்சு பட்டம் வாங்கணும். நன்றி, வணக்கம்.